நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்யும் போது, நம்ம குடும்பத்தை நடத்தும் போதும் சரி, வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போதும் சரி, இப்படிப்பட்டது சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் இதை நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்ம அறிவு மாற்றத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி பாதி பேர் என்ன, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன, நான் இன்றைக்கி என் படிப்பு என்ன தெரியுமா, நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். அதிக அறிவு என்ன ஆகுமா? நோவு. அதிக அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லுது. அப்போது அறிவு அதிகமாக போனால் அதிக ஞானம் என்ன ஆயிடுச்சு? பைத்தியம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்போ சாலமோன் என்ன ஆனாரு? அதிகமான புத்திசாலியாக இருந்தால் என்ன ஆகிடுவாங்க? அப்படியே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அதுக்கு தான் சொல்கிறாரு, தேனை மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டா அது வாந்தி பண்ண வாங்கின்றாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நான் அதிக ஞானவானு, என்னை மிஞ்சி இங்கே யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு அளவு வைத்திருக்கிறாரு. பிரசங்கி 7:12 ஞானம் கேடகம், திரவியம் கேடகம், ஞானம் தன்னை உயர்ந்தவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. பாருங்க, அறிவை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம படிச்சு 7:12 நம்ம ஞானம் என்ன பண்ணலாம்? ஞானம் ஒரு கேடகமாக இருக்கான். கேடகம் எத்தனை பேருக்கு தெரியும்? கேடகம் என்ன? ரவுண்டா கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? ஒருத்த வெட்ட வந்தா தடுக்கும். அந்த கேடகம் எது எப்படி பயன்படுத்துறது தெரியலனா, அந்த ஒருத்த வெட்ட வர அந்த கேடகத்தை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியலனா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? அப்போ அந்த கேடகம் ஒரு தாக்கு வரும், அந்த கேடகத்தை முன்னாடி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அந்த டைமுக்கு கிடைக்கிறது தான் அந்த ஞானம். அப்போ அந்த அறிவை எடுத்து அந்த டைமுக்கு ஞானம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஞானம் என்னதான்?